1154 நாட்கள், 1154 விடியல்கள், 1154 முறை நம்மை இன்றே செய் என்று எழுப்பிய விடியல்கள், ஒரு நாளும் தளராத எண்ணம், ஒரு நாளும் நின்று போகாத பயணம். அந்த தொடர்ச்சியின் 1154வது நாளில் நாம் மீண்டும் நட்புலரி மேடையில் ஒன்று கூடியுள்ளோம். இன்றைய நட்புலரியின் மையம் தலை. சிந்திக்கும் தலை, முடிவெடுக்கும் தலை, செயலில் இறங்க வைக்கும் தலை. தலை சரியானால் வாழ்க்கை திசை தவறாது. இந்த தலைப்பில் புத்தக பாடம் அல்ல, வாழ்க்கை பாடம் பேச வருபவர் இன்றைய நம் சிறப்பு விருந்தினர், தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அடையாளம் பதித்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மண்ணின் மனம் மாறாத சங்கராபுரம், அந்த மண்ணில் பிறந்த இவர் விவசாய குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக உயர்ந்து என்னால் முடியும் என்று தலையிலே தீர்மானித்து வாழ்க்கையை வென்றவர். எட் டிசைடட் லைஃப் ஃபாலோட். BFSI துறையில் டீம் லீடர் முதல் சீனியர் மேனேஜர் வரை பொறுப்புகள். இன்று வெற்றிகரமான தொழில் முனைவோராக வலம் வந்து கொண்டிருப்பவர். MLM துறையில் வெஸ்டேஜ் இயக்கத்தின் மூலம் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இணைந்த பயணம். சங்கராபுரம் முதல் ஐரோப்பா வரை. அந்த பயணத்திற்கு காரணம் ஒன்றுதான், சரியான தலை. JCI இயக்கத்தில் சாசன தலைவர், மண்டல அதிகாரி, JCI சர்டிஃபைடு ட்ரெய்னர், பதவிகள் பல, ஆனால் நோக்கம் ஒன்று, சிந்தி, முடிவெடு, செயலில் இறங்கு. நட்புலரியின் தொடக்க நாளில் இருந்து பார்வையாளராக பயணித்து பின்பு ஆர்கனைசராகவும் அதன் வளர்ச்சிக்கு இன்று வரை உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் இன்றைய ஆளுமை, விவசாய மண்ணின் வேர்களும் நவீன தொழில் அனுபவமும் உலகம் சுற்றி பார்த்த பார்வையும் ஒருங்கிணைந்த இந்த ஆளுமை சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இன்றைய நட்புலரி மேடையில் தலை என்ற தலைப்பில் நம்மை சிந்திக்க, நம்மை முடிவெடுக்க, நம்மை செயலில் இறங்க வைக்க இந்த மேடையை அன்புடன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய வலுவான கைத்தட்டலுடன் வரவேற்போம் திரு லட்சுமி நாராயணன் அவர்களை. சார், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். மிக சிறப்பான அறிமுகத்திற்கு இனிய நண்பர் அருணகிரி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை துவக்குகின்றேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி தூங்குமுடன் உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி பெரும் கூற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர் போல வீழ்வி என்று விழித்தாயோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற தீர்க்கதரிசி கவிஞர் மகாகவி பாரதியின் உத்வேக வரிகளை உங்கள் முன் வைத்து எனது உரையை துவக்குகின்றேன். இனிய நட்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1154வது நாளில் இந்த வெற்றிகரமான தொடர் பயணத்தில் இந்த நாளில் உங்களுடன் இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதத்திற்கான தலைப்பு தலை, ஹெட் அப்படின்வாங்க. இதை பலரும் பல டோன்ல சொல்லும் போது அதுக்கான அர்த்தம் வேற வேற மாதிரி இருக்கு. நபர்களுக்கு தகுந்த மாதிரி வேற வேற மாதிரி மாறும். இருந்தாலும் கூட தலை என்பது எந்த ஒரு உயிரினத்திற்கும் இன்றியமையாத ஒன்று. அந்த வகையில் மனித ஆளுமைகளின் தலை கொஞ்சம் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு தலை. தலை இருந்தால் தொப்பி வைக்கலாம், இது பழமொழி. ஆனால் நாம் இன்று பேச போவது வெறும் தொப்பி வைக்கும் தலையை பற்றி மட்டுமல்ல. தலை என்பது தலை,
தலைமை, தலைவிதி, தலை சிறந்த வாழ்க்கை என்பதற்கு பல விஷயங்களை நம் வாழ்க்கை பயணத்தில் கண்ட விஷயங்களை, கேட்ட விஷயங்களை, பார்த்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு நாம் வந்திருக்கின்றோம். ஒரு குட்டி கதையோட ஆரம்பிப்போம். தலை எங்கே இருக்கிறது? ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு ஞானியிடம் சென்றார்கள். முதலாம் அவன் கேட்டான் அந்த ஞானியிடம், "என் வாழ்க்கையில் ஏன் வெற்றியே வருவதில்லை? ஐயா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும்." ஞானி கேட்டார், "உன் தலை எங்கே இருக்கிறது?" என்று. முதலாம் அவன் சொன்னான், "இங்கேதான் இருக்கிறது" அப்படின்னு தலையை காட்டினான். ஞானி சிரித்தார், "உன் தலை உடம்பில் இருக்கிறது. ஆனால் உன் சிந்தனை நேற்றிலேயே இருக்கிறது. நாளைய கவலையிலேயே இருக்கிறது. இன்றில் இல்லை." அப்படின்னு சொன்னாரு. அவன் அப்படியே விக்கித்து போய் நின்றான். அடுத்தவன் கேட்டான், "நான் என்ன செய்வது?" ஞானி சொன்னார், "உன் தலை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையே கேள்கிறது. உன் சொந்த குரல் உனக்கு கேட்கிறதா?" அவன் அப்படியே நின்னுட்டான். ஸ்டன்னாகி நின்னுட்டான். ஏன்னா அவனை பத்தி எந்தவித சிந்தனையும் இல்லாம அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி வாழ்ந்தவனாக இருக்கின்றான். மூன்றாவன் மட்டும் மௌனமாக இருந்தான். ஞானி கேட்டார், "நீ ஏன் சும்மா நிற்கின்றாய்? ஏதும் கேட்கவில்லையா? உன் பங்கு இருக்கு" அப்படின்னாரு. அவன் சொன்னான், "நான் என் தலையை இப்போது இங்கேயே வைத்திருக்கிறேன். நீங்கள் பேசுவதை முழுமையாக உற்று கேட்கின்றேன். இந்த நிமிடத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்" என்று சொன்னான். ஞானி அவனை பார்த்து சொன்னார், "வெற்றி உனக்கே சொந்தம் இப்பொழுது" என்று சொன்னார். இந்த கருத்து என்ன நமக்கு உணர்த்துகிறது? தலை உடம்பில் இருக்கிறதா? சரியான இடத்தில் இருக்கிறதா? என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட, பிரசன்ட் என்று சொல்லக்கூடிய இப்போதைய இந்த சூழ்நிலையை, இந்த க்ஷணத்தில், இந்த நிமிடத்தில், இந்த நொடியில் வாழ்வதற்கான பல நல்ல விஷயங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த தலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதா? அதற்கான செயல்பாட்டுகளை முன்னெடுத்து செல்கின்றதா? என்பதுதான் உண்மையான ஒரு தலைக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். தலையின் அற்புதங்கள் என்ன என்று நாம் கொஞ்சம் விவரித்து பார்ப்போம். சில வியக்க வைக்கும் உண்மைகளை நான் இந்த நேரத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நண்பர்களே. மூளை பற்றிய சில உண்மைகள். என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் எழுத்துச்சிற்கு சுஜாதா ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூலின் பெயர் தலைமை செயலகம். அது ஆனந்தவிடம் ஜூனியர்விடமில் பல நாட்கள் தொடராக மீண்டும் அது விகடனில் புத்தகமாக வெளிவந்தது. அதில் மூளையை பற்றி சொல்ல இருப்பார் சுருக்கமாக, தலைமை செயலகம். ஆம், தலைக்குள் இருக்கின்ற ஒரு செயலகமாக இருப்பதால் அது தலைமை செயலகம் என்று விவரித்திருப்பார் அவர். எதையும் வித்தியாசமான ஒரு மொழியில் அழைப்பது அவருக்கு வாடிக்கையான ஒரு விஷயம். அது நம் அனைவருக்கும் மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் வேடிக்கையான விஷயம். நாம் மூளை ஒரு நாளில் சற்றேறக்குறைய 60,000 எண்ணங்களை உருவாக்குகிறது. அதில் 80% எண்ணங்கள் எதிர்மறையானவை என்பதே உண்மை. இது நான் சொல்லவில்லை, ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதில் மிச்சம் இருக்கும் 20% மட்டுமே நேர்மறை எண்ணங்கள். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் நண்பர்கள்? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 80% கழித்து கட்டப்பட்ட வழிய நெகட்டிவான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில், மீதம் இருக்கும் 20% நாம் பயன்படுத்தினாலே இந்த உலகத்தில் மாபெரும் வெற்றிகளை நாம் சந்திக்கலாம். ஆனால் அதை கூட சரியாக பயன்படுத்தாமல் நம்மில் பலர் பல நேரங்களில் ஓட்டை விட்டு விடுகிறோம். அதனால் வாழ்க்கையே தோற்று போய்விடுகிறது. கண்கள் நம் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உறுப்பு கண்கள். நம் கண்கள் ஒரு 576 மெகா பிக்சல் திறன் கொண்ட ஒரு கேமரா. ஆனாலும் கூட அந்த கேமரா உலகின் தலை சிறந்த கேமரா என்றே சொல்ல வேண்டும். காதுகள் நாம் செவிப்புலன் என்று சொல்லுகின்றோமே, இப்பொழுது நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நான் கண்ணை பற்றி சொன்னபோது அது உங்கள் பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவை எல்லாம் இந்த தலையில் ஒரு அங்கம், தலைப்பகுதியில் ஒரு அங்கம். காதுகள் தூங்கும் போதும் காதுகள் கேட்கின்றன. ஆனால் மூளை அதை தேர்வு செய்கிறது. எதை கவனிக்க வேண்டும், எதை கவனிக்க வேண்டாம் என்று.
அந்த காதுகள் வழியாக நம் உணர்வுகள் எடுத்து செல்லப்பட்டு அது கனவுகளாக விரிந்து நம்மை ஆட்கொள்கிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த கருவிகள் நம் தலையில் இருக்கின்றன. நாம் அதை சரியாக பயன்படுத்துகின்றோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த கடந்து வந்த 26 நாட்களில் தலையை பற்றி, தலையை கொண்டு பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று 27வது நாள், நாளை 28வது நாளுடன் இந்த மாதம் முடிவடைகிறது. இத்தனை நாட்களுக்குள் தலையை பற்றி ஆராய்ச்சி செய்ய நமக்கு போதுமா என்று பார்த்தால் கண்டிப்பாக போதாது. ஏனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமாக பார்க்க போனால் அது எல்லை கடந்து விரிந்து நாட்கள் பல கடந்தும் அது ஆராய்ச்சி புரியலாக இருக்கும். உண்மை சம்பவம் மற்றொன்றை நான் இங்கே பகிர விரும்புகிறேன். தலை குனிந்தாலும் தலைமை தளரவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமான ஒரு கதை. இதில் நமது நாயகன் யார் என்று சொன்னால் மக்கள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 1979ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் SLV ராக்கெட் ஏவப்படுகிறது. டாக்டர் கலாம் தலைமையில் அனைத்து விதமான வேலைகளும் முன்னெடுக்கப்பட்டு செய்யப்படுகிறது. ஏவுதளம் சிறப்பாக நடந்து முடிந்துவிட்டது. ஆனால் மேலே சென்ற அந்த ஏவுகணை ராக்கெட் வங்காள விரிகுடாவில் விழுந்து நீரில் மூழ்கி போகிறது. அன்று ISRO இன் தலைவர் மதிப்பிற்குரிய அவருடைய குருநாதர் சதீஷ் தவான் அவர்கள். நிருபர்கள் அனைவரும் குழுமி இருக்கிறார்கள் ISRO தலைமையகத்தில். அவர் வந்து நிற்கின்றார். குறிப்பாக இதற்கு முக்கிய பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் அவர்கள் வந்திருக்க வேண்டும். ஆனால் இவர் அவரை அமர சொல்லிவிட்டு இவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்கின்றார். மன்னிக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கின்றேன். இதில் தோல்வி எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் பொறுப்பல்ல. முற்றிலும் நானே என்னுடைய தோல்வியை பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் விஜித்து போய் நிற்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த திட்டம் முழுவதும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட தோல்விக்கு அவர்தான் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆனால் அங்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ISRO தலைவர் சதீஷ் தவான் நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார். மீண்டும் ஒரு வருடம் கழித்து 1980 மீண்டும் SLV வெற்றிகரமாக ஏவப்படுகிறது. இப்போது சதீஷ் தவான் கலாமை நிருபர்களிடம் அனுப்புகின்றார். ஐயா, நீ போய் பேட்டி கொடு அப்படின்றாரு. அவர் போறாரு. இப்பொழுது சொல்லாமல் சொல்கிறார், இது கலாமின் வெற்றி, அவர் பேசட்டும் என்று பின்னே நிற்கின்றார். தலைமைத்துவத்துக்கு இது வல்லவோ ஒரு சிறந்த உதாரணம். பிரச்சனை என்று வரும்போது ஒதுங்கி ஓடும் இந்த உலகத்தில் பெருமைப்படத்தக்க நல்ல ஒரு செயல் நாட்டுக்காக செய்யப்பட்ட போது அது தோல்வியை தழுவும் போது அங்கே அவருக்கு முன்னுக்கு வந்து ஏற்றுக்கொள்வதும், வெற்றி பெற்ற போது தனக்கு கீழே இருப்பவர்களை முன்னேற்றி வைத்து பின்னே நின்று கைப்பற்றி ரசிப்பதும் இது வல்லவோ தலைமை பண்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஒரு சின்ன கதை என்பதை பார்த்தோம். ஒரு அலுவலகத்தில் மேலாளர் ஒரு மீட்டிங் போடுறாரு. அங்க 3 ஊழியர்கள் அவர் கீழே இருக்கிறவங்க வந்து அவருடைய ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ஒருத்தரை பார்த்து கேட்கிறார், உங்கள் தலையை நன்றாக பயன்படுத்துவீங்களா என்று ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு ஒரு முதல் ஊழியர் சொல்றார், ஆமாம் சார், என் தலையை நான் சிறப்பாக பயன்படுத்துறேன். தலையை நல்லா வச்சு தலையில வச்சு தூங்குறதுக்கு நல்ல ஒரு தலையணை போல பயன்படுத்தி சுகமான தூக்கத்தை நான் காண்கின்றேன் என்று சொன்னார். இன்னொரு ஆளை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா உன்னுடைய தலையை எப்படி சிறப்பா பயன்படுத்துறேன்னா, ஆமா சார், நான் வந்து அதிகமா வெளியே சுத்திட்டே இருக்கனால என்னுடைய ஹெல்மெட்டை வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி என்னுடைய தலையை நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு அவரு. 3வது ஒருத்தர் இருக்காரு, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் என்ன கேட்க போறாரு, எப்பா உன் தலையை எப்படிப்பா யூஸ் வைக்கிற, எப்படிப்பா வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாரு. 3ஆம் நபர் சொல்றார், சார் என் தலை எப்பவுமே உங்களுக்காக தான் சார். ஆமா சார், உங்களுக்காக மட்டும்தான். உங்களுக்காக சிந்திக்குது, உங்களுக்காக செயல்படுது, உங்களுக்காக ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன், செஞ்சுட்டு இருக்கேன். எப்பயுமே உங்களுக்காக தான் சார் தலை வேலை செய்யும் அப்படின்னு சொல்றேன். இப்ப ப்ரொமோஷன் லிஸ்ட் தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கக்கூடிய அந்த மேனேஜர்
யாரை அந்த பட்டியலில் ஏற்றுவார் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. நீங்களே முடிவு செய்திருக்கிறீர்கள். நாம் அந்த 3ஆம் நபரே அந்த பட்டியலில் எழுதப்படுகின்றார். நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முன்னோக்கி சிந்திக்கும் தலை எப்பொழுதுமே வெற்றி பெறும். ஆமா, முன்னோக்கி சிந்திக்கணும், பாசிட்டிவா சிந்திக்கணும். நமக்கு மேலே உள்ளவர்களுடைய எண்ணத்திற்கு ஈடேற்றும் வகையில சிந்திக்கும் போது நம்மளுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. ஆக தலை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பாடம். தலை எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு படிப்பு. தலையை சரியாக நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா 5 தங்க விதிகளை நாம பண்ணலாம். காலை எண்ணம் தினமும் எழுந்தவுடன் முதல் எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும். இன்று நான் ஒரு நல்ல காரியம் செய்வேன். இன்று நான் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பானவை. நான் நல்லனவற்றை சிந்திப்பேன், நல்லனவற்றை செய்வேன், நல்லனவற்றை நான் எதிர்கொள்வேன் என்று ஒருவர் ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் எடுத்துக்கொண்டு காலை அதிகாலை பொழுதை அவர் துவக்கினார் என்று சொன்னால் அது ஒரு வெற்றிகரமான ஒரு இதுவாக இருக்கும், செயலாக இருக்கும். தலையை ஒரே இடத்துல வைக்கும். மல்டி டாஸ்கிங் மூளையை ரொம்ப கலைப்படை செய்யறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா சிலருக்கு எப்ப பார்த்தாலும் பல விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டே இருக்காங்க தலைக்குள்ள. இதை செய்யலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், வெற்றி பெற்றலாம், அதை பண்ணா வெற்றி பெற்றலாம், இதை பண்ணோம்னா இது பண்ணிடுவோம் அப்படின்னு பலவிதமான சிந்தனைகளை போட்டு மூளையில அப்படியே இது பண்ணும்போது தலை கொதிப்படைந்து விடுகிறது. அதன் விளைவாக தூக்கம் கெடுகிறது. பல விதமான பிரச்சனைகள், தலைவலி, மைக்ரான் தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் பல விதமான எண்ணங்களை போட்டு அசைப்படக்கூடாது. மாவீரன் நெப்போலியன் சொல்லுவாரு, அவர் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை மட்டும்தான் சிந்திப்பாரு, அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவார். உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்ன பதில் இது. ஆக அந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுவது பல நேரங்களில் மூளை சோர்வை செய்து விடுகிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுங்க. அடுத்தது 3வது இது என்னன்னா, தலையில் ஓடும் எண்ணங்களை நாம எழுதணும்ன்ற டைரி எழுதும் பழக்கம் சிலருக்கு இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கம். அதில் பல எண்ணங்களை எழுதி வைப்பார்கள். சில நேரங்களில் அது அவருடைய அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் கூட அது சிறப்பான ஒரு பழக்கம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஓவரா திங்கிங்க அதை எழுத்தில் வடித்து அதை எழுதி பார்க்கும்போது அவர் எண்ணங்கள் மெருகேறும். மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை எழுது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுல அப்படிதான் சொல்லுவார், ஒரு கதையை நீங்கள் எழுதி வைத்து விடுங்கள், 1 மாதம் கழித்து போட்டியிலிருந்து எடுங்கள், மீண்டும் படித்து பார்த்தது என்று சொன்னால் அதில் இன்னும் சில மாற்றங்களை செய்வதற்கான சிந்தனை உங்களிடம் இருக்கும். அதை நீங்கள் மீண்டும் எழுதி அதை பெருகேற்றுங்கள். மீண்டும் அதை பொட்டியில் வைத்து விடுங்கள், 1 மாதம் கழித்து மீண்டும் எடுத்து பாருங்கள். இப்பொழுது 3வது முறையாக உங்களுக்கு இன்னும் சில எண்ணங்களும் யுக்திகளும் வந்திருக்கும், அதை அதில் சேருங்கள். ஆக நீங்கள் ஒரு 5, 6 முறை அதை செய்திருக்கும் போது உங்களுடைய எழுத்து வடிவம் மிகவும் மெருகேறி இருக்கும் என்று சொல்லுவார். ஆக தலைக்கு வேலை கொடுக்கும்போது அதனுடைய சிந்தனையாகப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிக அருமையாக, மிக தெளிவாக பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறும்போது சரியாக மாறி போயிருக்கும். அந்த சிந்தனையின் வடிவம் என்னன்னா, உங்களுடைய அந்த ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய எழுத்து வடிவம். நான் இன்று இதை செய்ய போகிறேன், இன்று இதை வெற்றிகரமாக செய்து வைக்கப் போகிறேன், முடிக்கப் போகிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு அன்றைய காலை பொழுதை துவக்கும் போது அன்றைய நாள் பொழுது முழுவதும் பாசிட்டிவாக, வெற்றிகரமாக ஒரு சாதனையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக மனதை தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்கு, ஓவர்லோடு குறைப்பதற்கு, வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்களை நாம் திருப்பி மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு ஜேர்னல் எழுதுவது, அதாவது டைரி போன்ற ஒரு வித்தியை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது என்று ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். அடுத்தது தலையில் ஓடும் எண்ணங்களை அது முழுவதும் குறைத்து
சுமைகளை குறைத்து விடுகிறது. அடுத்ததாக தலைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது எந்த நேரம்? இரவு நேரம். ஓவராக கொதிப்படைந்திருக்கும் தலையை ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி ஓய்வு கொடுத்தோம் என்று சொன்னால் அடுத்த நாளைக்கான ஒரு மின்சாரத்தை எப்படி ஒரு மின்கலம் சேமித்து வைக்கிறதோ அது போல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான பல விஷயங்களை இந்த தலை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். அதை சேர்த்து வைத்துக் கொள்ளும். அதற்கான சரியான ஒரு விஷயம்தான் இந்த இரவு நேர தூக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குவது மிகவும் நல்லது. ஆனால் பல நேரம் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன் கேட்ஜெட்ஸ் என்று சொல்லக்கூடிய லேப்டாப் தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்து கொண்டு இரவு நேரத்தில் நான் அதில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது தலை சோர்வடைகிறது. தலைக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் மோசமான ஒரு நிலை அடைகிறது. அதன் காரணமாகவே இன்று கேன்சர் போன்ற நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. அதை தலைக்கு ஓய்வு கொடுங்கள், சரியான நேரத்தில் தூங்கி மூளைக்கு ரீசார்ஜ் செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஏன் என்று கேளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன் என்று கேட்கும் தலை எப்பொழுதுமே தலைவனாகும். ஆம், ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. இது வாலி அவர்கள் வரியில் 1001 படத்துல டி.எம். சௌந்தரராஜன் குரலில் நம்முடைய புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தன்னுடைய ஒரு உத்வேகமான நடிப்பாட்டலோட வெளிப்படுத்தியிருக்கார். இந்த பாடல் எப்போது கேட்டாலும் சரி உங்கள் மூளைக்கு சிந்தனைக்கு ஒரு நல்ல ஒரு வடிவமாக இந்த பாடல் இருக்கும். ஆக நாம் ஏன் 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 என்று கேட்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றத்திற்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்திற்கு நகர்ந்து செல்லுகிறது. அதை கேட்காமல் அமைதியே வெந்ததை தின்று விதி வந்த போது செத்து போவோம் என்று சாமானிய வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயங்கள் பல நேரங்களில் அமைவது இல்லை. அவர்கள் எப்பொழுதும் தோல்விக்கு சொந்தக்காரர்களாகவும் இறக்கையின் நண்பர்களாகவும் வாழ்ந்து மடிகிறார்கள். ஆக ஏன் என்று கேட்கும் கேள்வி நம்மை தலைவனாக்கும், நம்மை வாழ்க்கையில் உயர்த்தும். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டியது தமிழில் சில இலக்கியத்தில் சில வரிகளில் தலையை பற்றி சொல்வது என்றால் தலையெல்லாம் தத்தமது உச்சி என்ற ஒரு குறளின் வாயிலாக திருக்குறளில் வள்ளுவர் எடுத்துரைத்திருக்கார். ஒவ்வொருவரும் தம் வாழ்க்கையில் தலைவர்களாக இருப்பதற்கு அந்த குறள் ஒரு சிறந்த வழிகாட்டி. பழமொழிகள் என்று சொல்ல வேண்டால் தலை இருக்க வாழாடக்கூடாது என்று சொல்வார்கள். தலையை விட்டு வாழை தேடாது என்று சொல்வார்கள். 100 தலை நாகவும் அடிபணியும் உண்மையான சக்திக்கு எல்லாம் கட்டுப்படும் என்று சொல்வார்கள். தலை கொடுப்பவன் தலைவனாவன் என்றும் தியாகத்தின் மறுவடிவமாக மாறுபவது தலைவன் என்றும் பல பழமொழிகளும் சங்ககால இலக்கியங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது காலம் காலமாக உண்மையாக நிறைய நியதிகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக நான் சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலை உடம்பின் உச்சியில் இருக்கிறது. ஏனென்றால் எண்ணங்கள் எல்லாவற்றையும் வழிநடத்துகின்றன. உங்கள் தலையில் இன்று என்ன நடக்கிறது? நேர்மறை எண்ணங்களா அல்ல வளர்ச்சிக்கான எண்ணங்களா, வளர்ச்சிக்கான கனவுகளா? இதைத்தான் நீங்கள் இப்போது சிந்திக்க வேண்டும். இந்த அதிகாலை பொழுதில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்து அமர்ந்து நற்பொலரியின் அதிகாலை பொழுது பயிற்சி தளத்தில் தொடர்ந்து இன்றைய 1154வது நாளில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நேர்மறை எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் இது நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகவும். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை கடந்து நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு வெற்றிக்கு உங்கள் ஒவ்வொருடைய ஆர்வமும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய அதீத ரசிப்புத்தன்மையும் தான் வெற்றிகரமாக கொண்டு செல்ல உதவுகிறது.
உங்களுக்கான சிந்தனை நல்ல சிந்தனையாக உங்கள் மனதில் இருந்து அது மூளை சிந்தித்து செயல்படுத்தும் போது அது வெற்றிகரமாக அமைகிறது. ஒவ்வொரு அதிகாலையும் உங்கள் தலை சரியான எண்ணங்களால் நிரப்புங்கள். அதுவே உங்கள் நாளையை வெற்றிகரமான நாளாக தீர்மானிக்கும். பங்கேற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருவரும் நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது ஒரு கூட்டு பிரார்த்தனை போல, ஒரு கூட்டு முயற்சி போல அது உங்களை அனைவரையும் ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு வழிவகுத்து கொடுக்கும். உங்கள் தலையெழுத்தை மாற்றுவது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் பல நேரங்களில் விதியை கொண்டு முன்னேறுவதை விட மதியை கொண்டு முன்னேறியவர்களே இந்த உலகில் போற்றத்தக்க மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். புலிய பகவானி படத்தில் கூட புரட்சி தலைவர் சொல்வார், விதியால் வெற்றி பெறுவதை விட மதி கொண்டு விதி சில நேரங்களில் கைவிடும் போது மதி கொண்டு பிழைப்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள் என்று அவர் சொல்லுவார். அதையே நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லுகின்றேன். ஏனென்று சொன்னால் பல வெற்றியாளர்கள் தங்களது மூளையை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகின் சிறந்த அறிவாளியாக கருதப்படுகின்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவருடைய மூளை ஆராய்ச்சி செய்தபோது அது மிகவும் குறைந்த சைஸிலே இருந்தது. மற்றவருக்கு இருக்க முடியாத சைஸை விட மிக குறைந்த ஒரு எடை உள்ள ஒரு மூளையாக இருந்தது. ஆனால் சிந்திக்கும் திறனில் மற்றவர்களை விட மிக அதிகமான சிந்தனை கொண்டதாக அந்த தலை இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், மூளையின் எடை எப்படி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, மூளையின் சிந்தனை திறன் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். பல செயற்கரிய சிறிய செயற்கரிய செயல்களாக இருந்த போல சிறியவரோ பெரியவரோ மூளையின் செயல்பாடு எப்படி என்று நாம் சிந்திக்கும் போது மூளையின் சிந்தனை ஓட்டம் மிக சிறப்பாக இருக்கும்போது அது நன்றாக வெற்றிகரமாக செயல்படுகிறது. ஆக தலையை கொண்டு நாம் சிறப்பான சிந்தனைகளை செய்து வெற்றிகளை எட்டி பிடிப்போம் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, சரியான சிந்தனை, சரியான பயணம், சரியான இலக்கு இருக்கும் பட்சத்தில் வெற்றி என்பது எப்போதும் நம் வசம்தான் என்று சொல்லி, இந்த மாதத்தில் தலையை மிக தலைப்புக்கு சிறப்பு கூட்டிய அனைத்து எனக்கு முன் பேசிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நாளை பேச போக இருக்கும் அம்மையாருக்கும் சேர்த்து வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு அனைவரையும் பாராட்டி, இதுதான் என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய அருமையான உரையை வழங்கிய திரு லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு என் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்கள். இன்றைய தலைப்பு தலை உடலின் ஒரு பகுதி மட்டுமல்ல, உயிரின் தலைமையகம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல் போல வல்லமை தாராயோ, அந்த வல்லமை எங்கே உருவாகிறது? தலையில்தான், சிந்தனையில்தான். ஒரு சிறிய கதை. 3 நண்பர்கள் ஞானியிடம் சென்றார்கள். அந்த 3வது நண்பர் ஒன்றும் கேட்கவில்லை. அவன் கவனமாக கேட்டான், அவர்கள் மற்றவர்கள் கேட்டதை. இறுதியில் வெற்றி பெற்றவன் அவனாகவே என்ற அந்த கதையும், வாழ்க்கையில் வெல்ல வேண்டுமெனில் லிசனிங் இஸ் கிரேட்டர் தேன் கொஸ்டினிங் என்று உணர்த்தியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தலைமை செயலகம் குறித்து சொல்வது, ஒரு மனிதனின் தலையில் தினமும் சுமார் 60,000 சிந்தனைகள் ஓடுகின்றன. அதில் குறிப்பாக 20% எதிர்மறை. அந்த 20%ஐ எப்படி பயன்படுத்துகிறோம்? அதை நாம் அழுத்தமாக்குகிறோமா அல்லது வளர்ச்சியாக மாற்றுகிறோமா? கண், காது இவை இரண்டும் தலையின் பகுதிகள். நாம் என்ன பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், அதுவே நம் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது. கடந்த 26 நாட்களாக தலைப்பில் பலர் பேசியிருக்கலாம். ஆனால் ஹெட் இன்னும் முடிவடையவில்லை. இந்த ஆய்வு தலை என்பது அறிவியல் கூட்டல் ஆன்மீகம் கூட்டல் ஒழுக்கம். உதாரணம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானியாக இருந்தபோது ஏவுகணை சோதனை தோல்வியடைந்தது. அப்போதைய இஸ்ரோ தலைவர் சதீஷ் தவான் பத்திரிகை சந்திப்பில் தோல்வியின் பொறுப்பை ஏற்றார். வெற்றி கிடைத்த போது அதை பகிர்ந்து அவருடைய சீடரான ஏபிஜே அவர்கள் எதிர்கொண்டார். அதுதான் தலைமை, அதுதான் ஹெட் வித் ஆர்ட். ஒரு அலுவலக கூட்டத்தில் கேள்வி, நீங்கள் உங்கள் தலை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? ஒருவர் பதில், என் தலையை நான் முன்னேற்றத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். மற்றவர்கள் எல்லாம் சாதாரண பதில் அளித்தார்கள். அந்த மனநிலை தான் நம்மை முன்னேற்றி செல்கிறது. ஒவ்வொரு காலையும்
செல்ஃப் அஃபர்மேஷனோட சொல்ல தொடங்குங்கள். ஆனால் கவனமாக இருங்கள். சில நேரங்களில் நாமே தேவையில்லாத எண்ணங்களை மூளைக்குள் நிரப்புகிறோம். நெப்போலியன் போனபர்ட்டுடைய ஒரே நேரத்தில் ஒரு பணியை மட்டும் கவனித்தார். ஃபோக்கஸ் ஈக்குவல் டு பவர். எழுத்தாளர் சுஜாதா மீண்டும் உங்கள் சிந்தனைகளை எழுதுங்கள். அதை தொடர்ந்து எழுதும்போது நாம் ஜேர்னலிசத்தில் எவ்வாறு வெளியிடுவோம் என்பது அந்த குறிப்பும். தலைமைக்கு ஓய்வளிக்க மறக்காதீர்கள். குறைந்தது 8 மணி நேரம் நித்திரை அவசியம். அப்போதுதான் ரெஜுவினேஷன் ஆவதற்கான ஒரு ரீப்ரொடக்டிவ் அல்லது ப்ரொடக்டிவான விஷயங்களை தலையிலிருந்து எடுக்க முடியும் என்ற எண்ணற்ற கேள்விகள். வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கை இல்லை என்ற வரிகள் எம்ஜி ராமச்சந்திரனுடைய வரிகள். எதிர்கால நம்பிக்கையை ஊட்டுகின்றன. இப்படி பல தகவல்களை கொடுத்து முடிவாக மூளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், எண்ணங்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். உங்கள் தலையை நல்ல சிந்தனைகளால் நிரப்புங்கள், உங்கள் வாழ்க்கை தானாக உயர்ந்து நிற்கும் என்று சிறப்பான உரையை தந்த அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். பின்னோட்டம் தரவங்க ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க. லோகநாதன் சார், உங்களுடைய பின்னோட்டம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா லட்சுமி நாராயணன் சார் ரொம்ப அழகாக பேசுவார். எப்பவுமே எல்லாரோட நல்ல ஒரு இதுவாக திறமையானவர், தெளிவானவர். எப்பவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இது ரொம்ப ஃபாலோ பண்ணுறவர். நல்ல சிறுகதைகள் சொன்னார். எல்லா விஷயமும் அருணகிரி சார் நல்லா எடுத்து சொன்னார். அனைவருக்கும் கோடான கோடி நன்றி ஐயா. லட்சுமி நாராயணன் சாருக்கு நன்றி. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனால், உரிமைகளை பெறுவதெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. ரொம்ப நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. தேங்க்யூ சார். அடுத்ததாக சுமதி மேடம், உங்களுடைய பெற்றுள்ளது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி செஷன் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அருணகிரி சார் வந்து பார்த்திங்கன்னா மொத்த டாபிக் ஒரு முறை ரீகால் பண்ண மாதிரி மொத்த டீட்டெயிலுமே சொல்லிக்கிட்டாரு. ஸோ இருந்தாலும் கூட தலை அப்படின்னு டாப்பிக்கில் ஒரு சிறந்த கதைகள், ஒரு சிறந்த விளக்கங்கள், ஸோ எப்படி ஒரு தலைமை பண்போடு இருக்கணுன்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்ன லக்ஷ்மணா சாருக்கு நன்றிகள். ஸோ நல்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கார் நம்முடைய ஃபவுண்டர். ஸோ 27வது நாள் மட்டும்தான் என்னால் இந்த செஷன் அட்டன் பண்ண முடிஞ்சது. மற்ற நாட்கள் அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் சிறப்பாக கொடுத்துருப்பீங்க. நான் கலந்துக்க முடியலன்ற வருத்தம் இருந்தாலும் கூட எப்பொழுதும் எங்களோட பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி நன்றி சுமதி மேடம். அடுத்ததாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரி வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்களை பற்றி நாம் நன்கு அறிவோம். அவருடைய ஆளுமையும் அவருடைய சிறப்பான சொற்பொழிவுகளும் நாம் பல முறை அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையிலே அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு இன்றைய புதிதாக வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் சகோதரியர் இந்து ஆறுமுகம் அவர்கள் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டி எழுதி கொண்டிருந்தார் என்பதை காணுகின்ற பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கிறது. அவருக்கும் நன்றி கூறி அடிக்கடி வாருங்கள் சகோதரியர் அவர்களே என்ற அன்பு வேண்டுதலை கூறுகிறேன். அடுத்தது அருணகிரி ஐயா எல்லாவற்றையும் பொலிவிலே கொடுத்து விட்டார். எதை கொடுப்பது என்றே தெரியவில்லை. இருந்தாலும் ஒன்றை கூறுவதற்காக நான் கூறிக்கொள்கிறேன். கதையிலே 3 ரிப்போர்ட்டு கொடுக்குறப்ப அவங்கவுங்க தலையை பற்றி அவங்கவுங்க பேசுவாங்க. ஒருத்தர் மட்டும் உங்களை பற்றி சிந்திக்கிறேன், எனக்கு மேலே உள்ள உங்களை பற்றி சிந்தித்து நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு. அதுக்கு நம்ம இன்னைக்கு நான்லாம் வேலை பணியில் இல்லை, அப்போ நான் யாரை பற்றி சிந்திக்கிறது
அப்படிங்கிறப்ப அதுக்கு எனக்கு வந்த இதுதான், பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இப்படின்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்துல இருந்துக்கலான்னு. ஆனால் அதில் ஒரு பட்டை போட்டுட்டு வாட் வி ஹவ் டு டூ அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பாம்பு கழுத்தில் தான் இருந்தது, இறைவனோட தலையில் இல்லை, தலை மேலே இல்லை, கழுத்து தலைக்கு கீழே கழுத்தில் தான் இருந்தது. அது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் கீழே தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நமக்கு மேலே எந்த கடவுளாக இருக்கட்டும், அவங்கவுங்க நினைக்கிற கடவுள் இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதோ நம்ம முடிஞ்சதை நல்லதை செய்வோன்னு செய்தால் நன்றாக இருக்கும். இன்றைய பொலிவாளர் அவர்கள் அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள் ஐயா, உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அடுத்ததாக ரமேஷ் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். எப்பவுமே லட்சுமணன் சார் பற்றி அவருடைய உரை பார்த்தோம்னாக்க நிறைய தெளிவாக கதை அது மூலமாக உணர்த்துறது அவருடைய சோபான பாணி. அழகாக கேள்வி ஞானம் எந்த அளவு முக்கியம் அப்படின்னு அழகாக ஒரு கதை மூலமாகவும், அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல 3 பேர் உங்க தலையை எப்படி யூஸ் பண்றீங்கும் போது அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு லீடர் வந்து ஆளை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அது ஒரு நிகழ்வு மூலமாகவும் அழகாக உணர்ச்சி, லிசனிங்கோட இம்பார்ட்டன்ஸு, நம்ம நிறுவனத்துக்கு எப்படி நம்ம ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி, நம்ம சதீஷ் தவான் கிட்டத்தட்ட நம்ம தளத்துல வந்து ஒரு 4வது முறை இதை பயன்படுத்தப்பட்டா கூட இவர் சொன்ன ஒரு முறை வந்து ரொம்ப அழகா இருந்தது, சதீஷ் தவான் பத்தி சொன்னது. அதே மாதிரி நம்ம சுஜாதாவுடைய தலைமைச் செயலகம், அப்போ மூளை வந்து எந்த அளவுக்கு ஒரு பயன்பாடா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னது. நிறைய தகவல்கள் லட்சுமணன் சார் சூப்பரா இருந்தது. எப்பவும் போல ஒரு வலிமையான உரை அப்படின்னு சொல்றேன். நன்றி 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 ரமேஷ் சார். அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். லக்ஷ்மி சார், அருமையான சொற்பொழிவு. இன்னைக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் அப்துல் கலாமுடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய தலைமை பண்பு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இது கேட்கறதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் பாடல்கள், நிறைய கதைகள், எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப அருமையாக எங்களுக்காக எல்லா இன்ஃபர்மேஷனையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இன்னைக்கு எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். வேறு யாராவது பின்னோட்டம் தரணும்னா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பின்னோட்டம் கொடுக்கலாம். சரஸ்வதி மேம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அடுத்து வெங்கடேசன் சார். சரஸ்வதி மேடம், அடுத்து வெங்கடேசன் சார். சரஸ்வதி மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். நான் வாணியம்பாடிலேருந்து கே வெங்கடேசன் பேசுகிறேன். இன்னைக்கு ஐயா திரு லட்சுமி நாராயணன் சார் அவருடைய சொற்பொழிவு கேட்டால் ரொம்ப அருமையாக இருந்தது. சார் வந்து தலைமை பண்பு கண்டிப்பாக வேணும். தலை இல்லைனாக்கா எதுவுமே நம்ம செய்ய முடியாது. நம்ம உடலுக்கு முக்கியமான உறுப்பு தலை. தலையிலிருந்து தான் நம்ம எல்லாருடைய எண்ணங்களையும் எல்லா செயல்பாடுகளையும் நம்ம செயல்படுத்துகிறோம். அதே மாதிரி டாக்டர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஹிஸ்டரியை பற்றி சொன்னார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் 3 பேருடைய கதையை ஒரு ஸ்டோரியாக சொன்னார். எல்லாத்துக்குமே வந்து தலைமை பண்பு ரொம்ப முக்கியம். தலை இல்லாமல் வால் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு பழமொழியும் சொன்னார் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி வெங்கடேசன் சார். சரஸ்வதி மேம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அடுத்ததா விவேக் ராஜ் சார். அனைவருக்கும் வணக்கம். நற்புலரியின் காலை இனிய வணக்கங்கள். இன்றைய தலைப்பு தலை. சார் வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து அது சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. தலை இருந்தா
தொப்பி போட்டுக்கலான்றது. தலைக்கு என்ன செய்ய போறோம்? தலைய வச்சு ஒரு 3 நபர்களோட கருத்து சொன்னாருங்க. நாம வந்து ஒரு இடத்துல கவனிச்சாதான் அந்த தலையில வந்து நமக்கு அந்த மூளைக்கு செயல்பாடு வேலை கொடுக்கும்ன்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா அவர்களோட தலைமை செயலகம் அதுலயும் அந்த மூளையை பத்தி தான் வந்து 6000 சதவீத எண்ணங்கள் அதில் இருந்தாலும் 80% தான் செயல்படும், 20% நேர்மறை செயல்பாடு இருக்கும். அந்த 20% நமக்கு தேவையானபடி நம்ம செயல்படுத்தணும்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம ஜெயிக்கலாம். அந்த தலையில இருக்கிற பகுதியாக கண்கள், காதுகள், அதுல வந்து நமக்கு என்னென்ன பார்ப்பையும் கேட்பையும் அதை பத்தி சார் சொன்னாரு. அடுத்து அப்துல் கலாம் சார் பத்தி ஏவுகணை ராக்கெட்ல எடுத்து அது ஃபெயிலியர் ஆகி வங்காள விரிகுடால விழுந்து அடுத்த வருஷம் 2வது வாட்டி எடுத்து செயல்படுத்துது. தான் செஞ்சோம், அந்த தவறை நாம தான் வந்து எடுத்துக்கணும்ன்ற அந்த தலைமை பண்பு அந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைரி எழுதுற பழக்கம் நமக்கு வந்து எதை நினைக்கிறோமோ, எதை செய்ய போறோமோ, எதை செஞ்சுன்னு இருக்கிறோமோ அதை கண்டிப்பா அதை நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும். அடுத்து மறுபடியும் சுஜாதா அவர்களினோட கதையை பத்தி சார் சொன்னது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. 1 மாசம் எழுதி பெட்டியில வச்சுட்டு மாதம் அதை எடுத்து மறுபடியும் போது நமக்கு இன்னும் புதுமையாக நமக்கு கிடைக்குது. அப்பதான் வந்து நம்ம தலைவராக முடியும்ன்றது. தலை இல்லாமல் வால் ஆடாது. தலை இருந்தாதான் எல்லாத்துக்குமே அந்த தலைன்றதுல தலைக்கு அந்த மூளைக்கு செயல்பாடு நம்ம கொடுக்கணும். அதை நல்லவை மட்டும் கொடுத்தால் போதும். அப்புறம் தூங்குறத பத்தி சொன்னார். அவர் எக்ஸலண்டா சொல்லினே இருப்பாரு. தூக்கம் இருந்தாதான் மறுநாள் நம்மளால செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளும் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும்ன்றது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆரோக்கியமாவும் ஃப்ரீயாவும் இருப்போன்றது. சார் இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுங்க சார். மறுபடியும் சொல்றேன், தலை இல்லாம வால் ஆடாதுங்க சார். தலைக்கு ரொம்ப தலைக்கு கனம் கொடுக்க கூடாது, அது தலைகணமா ஆயிடும். தலைக்கு தான் தாழ்த்து வணங்குகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ டு ஆல். நன்றி சரஸ்வதி மேடம். அடுத்ததாக விவேக் ராஜா சார் உங்களுடைய தேங்க்யூ அருணகிரி சார், தேங்க்யூ சார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைய பயிற்சியாளரோட தமிழ் ஆளுமை, அந்த வார்த்தைகளோட செறிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு லேர்ன் பண்ணேன். த நீட் ஆஃப் த அவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த நேரத்தில் மக்களோட தேவை என்ன, என்னோட தேவை என்ன அப்படின்றத இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த செஷன் மூலமா எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்கறதா நான் உள்வாங்குறேன். ஸோ அது மூலமா நான் தலை சார்ந்த திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம தலை சார்ந்த நிறைய விஷயங்களை அவர் வந்து எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது. கண்டிப்பா அதை ஒவ்வொரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நாம முன்னேறுவோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருந்தது இன்னைக்கு செஷனு. இவ்வளவு நாள் நான் நட்புலரியே ஏதோ சம் ரீசனால வர முடியாம மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு தாக்கத்தையும் ஏக்கத்தையும் இன்னைக்கு இந்த 30 நாளும் தொடர்ந்து இந்த 20 நாள் 25 நாள் வந்திருந்தா எந்த அளவுக்கு தலையை பத்தின ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளர்கள், பயிற்சியாளர்கள், தலை சிறந்த வல்லுநர்கள், அது மாதிரி வேற போரம்ல இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட சிந்தனையை, அதாவது த மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் வாண்ட்னு ஒருத்தர் சொல்றாருன்னா த பண்டில் ஆஃப் நாலேஜ்னு இன்னொருத்தர் சொல்றாரு. ஸோ அப்போ இந்த பண்டில் ஆஃப் வாண்ட்ன்றத ஃபோக்கஸ் பண்ணாம இந்த பண்டில் ஆஃப் நாலேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்தோம்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் ஹண்டா இருந்திருக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் மேம் சொன்ன மாதிரி, சுமதி மேம் சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸ் ஃபுல்லா பார்த்து இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணி பண்ற நம்பிக்கையோட மறுபடியும் தளத்தை அருணகிரி சார்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும். நன்றி விவேக் சார். அடுத்ததா பின்னோடு தரவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சிவகணி மேடம் உங்களுடைய பின்னோடு. நன்றி சிவகணி மேடம். வேற யாராவது பின்னோட்டம் தரீங்களா, இல்லைன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டா கூட பின்னோட்டம் சார்? வணக்கம். என்னுடைய பெயர் காளியப்பன். நான் வந்து ஐயா திரு வீரசேகரன் அவர்களுடைய நண்பர். எப்பவாவது ஒரு சில நேரங்களில் நான் இந்த புலரியன் இந்த அரங்கில் நானும் கலந்திருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் ஐயா லட்சுமி நாராயணன் உட்பட பலரும் எழுத்தாளர் சுஜாதாவை பற்றி
சொன்னாங்க. அவரை பற்றி ஒரு சிறு என்னுடைய நினைவலையை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏறக்குறைய 30, 35 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெங்களூர்ல சிம்பனி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் முன்னால செகண்ட் ஷோவுக்கு நான் போயிருக்கிறப்போ, அவரும் அவருடைய துணைவியாரும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவர அடையாளம் கண்டுகிட்டு நான் போய் அவர்ட்ட பேசினேன். அவரு ரொம்ப அமைதியா, அழகா கேட்ட நானே தான் சொன்னேன், "உங்கள்ட்ட கதைகள்லாம் படிச்சு சில கதைகள் பேரெல்லாம் சொல்லி, ரொம்ப அருமையா இருந்தது சார்" அப்படின்லாம் சொன்னேன். ஏன்னா பேசுறதுக்கு காரணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அவரு எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு, அ அழகா சொன்னாரு. "எங்கேருந்து வாரீங்க?" என்னலாம் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடங்கள் உரையாடலுக்கு பின்னால, நானும் படத்துக்கு தான் வந்திருக்கேன். பக்கத்துல நானு நைட்டு இத சாப்பிடல. உணவு அருந்தல. அதனால போய் நானும் என் மனைவியும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா போனாரு. அதுல ஒண்ணும் விசேஷம் இல்ல. அவரு நெனச்சிருந்தா, அவரு தியேட்டர்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வெளிய போயிட்டு வரணுங்கிறது தான் செய்தி. ஆனா அவர் நெனச்சிருந்தா, நான் அர்ஜென்ட்டா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ரொம்ப அமைதியா, அருமையா அவர் எவ்வளோ பெரிய எழுத்தாளர்ங்கிற ஒரு தலைக்கணமே இல்லாம, ஆ ரொம்ப அமைதியா 15 நிமிடம் உரையாடிவிட்டு, அதுக்கு பின்னால நான் அப்படி போயிட்டு வரேன்னு சொன்ன அந்த பாங்கு, அந்த தலைக்கணம்ங்கிறது எல்லாருக்குமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வரும். ஆனா அந்த மனுஷனுக்கு அன்னைக்கு இல்லையே, அவருடைய தன்மையே அப்படித்தானான்னு நான் நினைச்சு வியந்தேன். அந்த செய்திய உங்கள்ட்ட ச உரையாடுறதுல கலந்துக்கிறதுல நன்றி. நன்றி, நன்றி வணக்கம். காளியப்பன் சார். வேற யாராவது? வணக்கம். ஐயா, இவர் நெல்லை சுதன்ங்கிற பேர்ல பல இதெல்லாம் கவிதை எழுதியிருக்காரு. சவுதி அரேபியால பெரிய அமைப்பை வச்சு பெரிய இதெல்லாம் நடத்தினவர் ஐயா. என்னுடைய நண்பருங்கிறதுல ஆனந்தம் அடைகிறேன். வருக வருக என்று அவரை அன்போடு மீண்டும் மீண்டும் அழைக்கிறேன். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி நன்றி. ஐயா. தொடர்ந்து பயணிக்கும்படிக்கு அனைவர் சார்பாகவும் நட்புலர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி. அருணகிரி சார் கேக்குதா? சார் கேக்குது சார், கேக்குது. நான் ரொம்ப நேரமா மீட்டிங்ல இல்ல. இல்ல, இல்ல. இப்ப அவர் கேக்குது. ஃபர்ஸ்ட் லோகநாதன் சார் ஆரம்பிக்கும் போதே நான் கட்டாயம் வெளியே போயிட்டேன். சரி. இடையில என்ன பின்னூட்டங்கள் யார் வழங்கினா எதுவுமே எனக்கு தெரியாது. இதுவரை வழங்கியவர்களுக்கு நன்றி. இனிமேட்டு வழங்க போறவர்களுக்கும் நன்றி. தொடரலாம் சார். நான் ஒரு நிமிஷம் இது இன்கால் மெசேஜ் படிச்சுட்டு கொடுத்துறோம். என்னுடைய மொபைல்ல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால இப்போ நான் என்னுடைய ஒய்ஃபோடைய மொபைல்லேருந்து இப்போ வந்திருக்கேன். ஓகே. நேம் அமேசான் காட்டும், அதனால கன்ஃபியூஸ் ஆகவேனா. நீங்கள் ஏதாவது கேட்கறது இருந்தால் இந்த இதில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். மஞ்சுளா மேடம். ஓகே, இன்கால் மெசேஜ் போகிறோம். ஜென் சேகர் சார், நம்ம மில்டன் ராஜசேகர் சார் அமேசிங் ஸ்பீச், தேங்க்யூ சார் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் சார், குட் மார்னிங். கண்ணன் ராஜன் சார், அமேசிங் ஸ்பீச். சண்முக வீரமணி சார் அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். எக்ஸலன்ட் செஷன் பிரதர் அபவுட் தலை வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸு, எம்ஜிஆர் சாங் எக்ஸெட்ரா. தேங்க்யூ, வாழ்க வளமுடன் போட்டிருக்காரு. நாகவல்லி மேம் அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். தலை பற்றிய விளக்கம், அருமையான பேச்சு, சூப்பர் சார், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேஜர் நாராயணன் சார் லாட் ஆஃப் இன்சைட்ஸு, அனக்டோட்ஸு அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லக்ஷ்மி நாராயணன் சார். தரோலி என்ஜாய்டு இஸ் ஆஃபரிங் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்னுடைய சார்பாக அதிகம் சிரமங்களை சந்திக்கும் தலை வலுவான சூழலை உருவாக்குகிறது. ஒரு வலிமையான தலை வசதியான சூழலை உருவாக்குகிறது. ஒரு வசதியான தலை பலவீனமான சூழலை உருவாக்குகிறது. பலவீனமான சூழல் சிரமமான தலையை உருவாக்கும். ஸோ இது என்னுடைய பின்னூட்டம் சாருக்கு. அடுத்து சார் ஏற்புரைக்காக ஒரு நிமிடம். அன்பிற்குரிய நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்து, நல்லதொரு வாய்ப்பு தலையை பற்றி பேசுவதற்காக கிடைத்தது. அதை இந்த 27வது நாளில் 1154வது நாளில் நான் பெற்றேன் என்பதனில் உங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்திருக்க நிறைய நண்பர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் எனது அன்பை ஏற்று மேஜிக் மார்னிங் நண்பர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பின்னூட்டங்கள் வழங்கியவர்களுக்கும் மற்றும் தனது மெசேஜில் வாயாக எனக்கு நன்றி பாராட்டுகளை தெரிவித்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள்
பேசிய பல விஷயங்கள் எனக்கு கேட்கவில்லை. காரணம் என்னன்னா, டெக்னிக்கலி என்னுடைய மொபைல் ஆஃப் ஆயிடுத்து. அது ரொம்ப நேரம் போராடி பார்த்து அது முடியாத கட்டத்தில் அப்புறம் என்னுடைய மனைவியுடைய மொபைலை எடுத்து யூஸ் பண்ணி நான் உள்ளே வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு சம்மரி பண்ணார். சம்மப் பண்ணி சொன்னார். இந்த நிகழ்ச்சியை நான் முடித்தவுடன் சம்மப் பண்ணி விரிவாக சொன்னார். நண்பர் அருணகிரி என்னை அறிமுகம் செய்து வைத்து சம்மப்பம் செய்த அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பல நண்பர்கள் இன்று பின்னூட்டம் வழங்கியிருக்கிறீர்கள். அது என்ன வழங்கியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாவிட்டாலும் கூட நல்ல விஷயமாக வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. உங்களுடைய அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, அடுத்த மாதத்திற்கான தலைப்பை சிறப்பாக பயிற்சி செய்து கொண்டு நிறைய நண்பர்கள் உரையாற்றுவார்கள். அதை கேட்டு ரசிக்க உங்களை போன்ற நிறைய நண்பர்கள் காத்திருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நாளை தனது உரையை வழங்க இருக்கின்ற அன்பிற்குரிய சுமதி மேடம் அவர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு, நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் நண்பர் அருணகிரிக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி நன்றி சார். ஒரு சிறப்பான ஏற்புரை, சிறப்பான உரையை தந்து இந்த இனிய நிகழ்வு நட்புலரி உறவுகளின் வேண்டுதலோடு நிறைவுக்கு வருகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்று ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி.